களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவரை போற்றுவோம், புகழுவோம், அவருக்கு நன்றி கூறுவோம். எல்லா மக்களுக்கும் நற்செய்தி சொல்லப்பட வேண்டும். மத்தேயு 24:14 படியாக இறையரசை பற்றி நற்செய்தி எல்லா இனத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் உலகமெங்கும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த தொலைக்காட்சி அமைப்பை ஆண்டவர் தானே உருவாக்கி நடப்பித்து வருகிறார். அவருடைய திருவிழம் எல்லா மக்களும் நற்செய்தியை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று இந்த நாளிலும் அவருடைய தெய்வீக திருவிழத்தின்படி நடக்கின்ற இந்த காரியங்களுக்காக நம்மை ஒப்பு கொடுக்கலாம். அவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வும் விடுதலையுமாய் கடந்து வருவதற்காக தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுக்கலாம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக நமக்கு கோடான கோடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனைகளும் ஏறெடுக்கிறோம். எங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி இந்த அமைப்பை உருவாக்கி நடப்பித்து வருகிறீரே, இப்பொழுதும் ஆண்டவரே எங்களோடு கூட பேசும் உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வுக்கு வழியாக அமையட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்கு எங்களை வாழ்வுக்குள் வழிநடத்தட்டும். ஆண்டவரே பேசும் உங்களுடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் தருகின்ற செய்தியைத்தான் தெய்வீக திருவிழத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லி வருகிறேன். அவர் தருகிற வார்த்தை தான் இந்த நாளிலே வழிநடத்தும் ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கிறோம். வழிநடத்துகின்ற ஆண்டவர் அப்பா, பிள்ளைகள் நாம். அவர் எப்படி வழிநடத்துவாரு பிள்ளைகளா? சாதாரணமான நிலையிலே நாம் பார்க்கிற பொழுது பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளை வழிநடத்துறாங்க? அங்க போகக்கூடாது, இப்படி போ, அப்படி போ. பிள்ளைய கையை பிடிக்கிறாங்க, கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க. பல நிலைகளை நாம் நம் வாழ்க்கையில அனுபவித்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமான மனித நிலையில் இருக்கிற நாமே இந்த மாதிரினா, நம்மை தாயின் கருவயிற்றிலே உருவாக்கி நம்மை படைத்து பராமரித்து வழிநடத்துகிற அந்த அன்பு ஆண்டவர் எப்படி செயல்பார்? சிந்தித்துட்டே இருக்கலாம். வழிநடத்துகின்ற ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கிற பொழுது முதலாவது பரிசுத்தத்திலே வழிநடத்துவது. அவர் பரிசுத்தர். அவர் இருப்பது போல நாமளும் பரிசுத்தமாய் இருக்கப்பட வேண்டும். அதுதான் அவருடைய நிலை. பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் போல அப்படி இருக்குன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சாதாரண நிலையில் இருக்கும்போது அப்போ ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கும் போல நாமளும் பரிசுத்தமாய் கடந்து வருவதற்காக அவர் விரும்பி செயல்படுத்துகிறார். நாம் பார்க்கிற பொழுது நான் அடிக்கடி இந்த சொல்லுகிற ஜெபிக்கிற ஒரு கருத்து பார்க்கும். இந்த லேவியர் புத்தகத்துல 19ஆம் அதிகாரத்துல அந்த 2வது வசனம் சொல்லிருக்கும். நான் பரிசுத்தராய் போல, ஆண்டவர் பரிசுத்தராய் போல நாமளும் பரிசுத்தராக்கப்பட வேண்டும். நம்மை பரிசுத்தராக்குவதே அவருடைய விருப்பம். நாமெல்லாம் பரிசுத்தராக்க வேண்டும் என்று தெசலோனிக்கேயர் வருது. அப்போ பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தலை வழிநடத்துகிற ஆண்டவரை குறித்து நான் பார்க்கும் பொழுது தெய்வீக திருவசனம் சொல்லுகின்ற கருத்துக்களை நான் அப்படியே சொல்ல விரும்புகிறேன். திருப்பாடல் எடுங்க. எல்லாரும் பைபிள் எடுத்துக்கிறீங்க, குறிக்கிறீங்க, பார்க்கிறீங்க. திருப்பாடல்ல 25ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது அதுல அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார், எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பாருங்க, எளியோரை
சாதாரணமான நிலையில் இருக்கிறவங்களை, எளியோரை நேரிய வழியில் உண்மையும் உத்தமமுமான பரிசுத்தமான வழியிலே நேரிய வழியை நடத்துகின்றார். ஓ மை காட், ஜீசஸ் நடத்துகின்றார். அதுல பார்க்கும் பொழுது எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். நான் இந்த இறைவசன வார்த்தையெல்லாம் படிக்கும் பொழுது இந்த உலகத்தின் சூழ்நிலாம் பார்த்து அப்படி கொண்டு போவேன். எளியோரை நேரிய வழியில் நடத்துகின்றார். இங்க செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியில நிறைய வயதானவர்களாம் இருப்பாங்க. ஒரு 50 வயசுக்கு முன்னாடி எப்படி இந்த உலகத்துல கள்ளம் கபடு சூதுவாது எதுவும் இல்லை. ஏதோ உழைப்பாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க, தூங்குவாங்க, போவாங்க, இல்லைங்களா? ஆனால் இப்ப எப்படி போயிட்டு இருக்குது? ஆண்டவர் சொல்லுகிறார், எளிய நிலை, எளிய மனதோர் பேறு பெற்றோர். எளிய மனதா இருக்கிறவர்களுக்கு அவர்கள் என்னுடைய குரல் ஒலிக்கு செவி கொடுப்பார்கள், அவர்கள் என் வழியிலே கடந்து வருவார்கள், பரிசுத்திலே கடந்து வருவார்கள் என்று தான் ஆண்டவராய் கடவுள் இந்த அருமையான நிலையை சொல்லிக் கொடுக்கிறார். Praise the Lord. Praise the Lord. வசனத்தை வாசனை பார்க்கிறோம். அந்த வசனத்துக்கு சொன்ன நிறைய சொன்னாங்க. அதே திருப்பாடல்ல 23ஆம் அதிகாரத்துல, திருப்பாடல் 23ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது நல்ல மேய்ப்பனை குறித்து கருத்து இருக்கும், இல்லைங்களா? அந்த 23ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை நீ பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறது? அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார், தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். வார்த்தையை பார்க்கணும். என்ன சொல்லி பார்த்து இருக்கும்? அவருடைய திருப்பெயருக்கு ஏற்ப என நீதி நடக்க. ஆண்டவருடைய அவர் பரிசுத்தர். அவருடைய நம்மையும் பரிசுத்திலே நடத்துகிறவராய் இருக்கிறார். அதுதான் நம்ம நிச்சயம். என் அன்பானவர்களே, வழி நடத்துகின்ற ஆண்டவரை பின்சென்று போகணும். அந்த திருப்பாடல் 23 சொல்லுகிற பொழுது ஆயன் முன்ன போவார், மந்தைகள் பின்னாடி வரும், அவரை பின் செல்லுகிறவர் அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமளும் பரிசுத்தமாய் இருக்கின்றோம். வசனங்கள் ஒவ்வொன்றையும் சிந்தித்து நாம் பார்ப்போம் என்றால் உண்மையாகவே கடவுளுடைய மகிமையின் காரியங்களை உணர்ந்து கொள்ள முடியும், அனுபவித்துக் கொள்ள முடியும். ஆனால் நம்முடைய மக்கள் பைபிள் இறைவசன வார்த்தைகளை கொண்டு எடுக்கணும். அதுதான் கருத்து. அந்த 23ஆம் திருப்பாடல் சொல்லுகிற பொழுது நிறைய கருத்துக்கள் இருக்குது. அந்த திருப்பாடல் 23 பார்க்கும் பொழுது நல்ல அந்த ஆயன் மேய்ப்பன் பாருங்க, அந்த ஆண்டவரே நம் ஆயர், தலைப்பு பாருங்க, ஆண்டவரே நம் ஆயர். அந்த வசனத்தை ஒவ்வொன்றும் படிக்கும் பொழுது அவர் பின்செல்லுகின்ற நல்ல அப்போ பசும்புல் மேய்ச்சலிலே அவர் வழிநடத்தி குளிர்ந்த தண்ணீராண்டே அவர் நடத்துகிறவராக, நம்மை பாதுகாக்கிறவராக, பராமரிக்கிறவராக, வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த வழி நடத்துகிற இதெல்லாம் எல்லாம் எல்லாம் அவரை பின்செல்லுகிற பொழுது பரிசுத்தம் 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 பரிசுத்தம். நான் இந்த வசன வார்த்தைகளை பார்க்கணும், இல்லைங்களா? இப்படி நான் சொல்லிக்கிறேன். அப்படியே எடுத்து திருப்பாடல் எனக்கு நிறைய உணவு, ஏன்னா திருப்பாடல் நிறைய அந்த அவரை பற்றி நிறைய கொண்டு வந்துருக்கிறாங்க. அந்த திருப்பாடல 16வது திருப்பாடல் எடுங்க. 16வது திருப்பாடல வந்துட்டு அதுல 7வது வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். 7வது வசனம் அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். 16:7 எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன், இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. அந்த வார்த்தை பார்க்கணும், மீண்டும் பார்க்கணும். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். நான் திருப்பாடல் ஆசிரியர் எந்த மாதிரி சொல்றாங்க, ஆண்டவரை போற்றுகின்றேன்.
இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஓ மை காட் ஜீசஸ், எந்த அருமையான கருத்துக்களை பார்க்கணும். சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய பேரப்பிள்ளைங்களோடு கூட நான் இங்கே போயிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு இடத்துல இந்த பழைய குரங்கு படம், இந்த சில பொம்மை மாதிரி வச்சுட்டு போட்டிருந்தாங்க. பொம்மை மாதிரி வச்சுட்டு போட்டிருந்தாங்க. அதில் என் பையன் பேரன் கேட்டான், ஏதா தாத்தா குரங்கெல்லாம் இப்படி இருக்குதுன்னு கேட்டான். ஒரு குரங்கு கண்ணை மூடிக்கிட்டு இருக்குது, ஒரு குரங்கு காதை மூடிக்கிட்டு இருக்குது, ஒரு குரங்கு வாயை மூடிக்கிட்டு இருக்கு. ஏன் தாத்தா அந்த சின்ன பையன், அவனுக்கு தெரியல, கண்ணை மூடிக்கிட்டு இருக்குது ஒரு குரங்கு, பொம்மை படம் அந்த சொல்லி போட்டிருக்காங்க. கண்ணை மூடிக்கிட்டு இருக்குன்னு, ஒன்று காதை மூடிக்கிட்டு இருக்குது, ஒன்று வாயை மூடிக்கிட்டு இருக்கு. ஏன் தாத்தா நினைக்க, கண்ணு தம்பி தீயதை பார்க்காதே, தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தவறானதை கேட்காதே, தீயதை பேசாது, தவறானதை பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, பேசக்கூடாது. அப்பதான் நல்ல பிள்ளைங்களா இருக்குன்ட்டு அந்த அறிவு. எங்கு அந்த பேர பையன் குறுங்கு புடி நினைத்துக்க. என் அன்பானவர்களே, இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது என்னுடைய பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் அல்ல, ஆண்டவருடைய மாபெரும் கிருபையினால வாழ்வழிக்கும் வார்த்தைகள் என்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன். அது யார் எழுதுங்க, எல்லாருக்கும் நிறைய பேர்கள்லாம் படிச்சுக்கிட்டீங்க. அதுல ஐம்புலங்களை குறித்து அப்படியே கொடுத்திருக்கிறேன். ஐம்புலங்களை எப்படி எல்லாம் இருக்கு, கண், காது, ஆய், இந்த கால், ஐம்புலங்கள் இதெல்லாம் எப்படி இருந்தால் ஒரு மகன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று கொடுக்கிறது. ஒரு சகோதரன் அதை படித்துவிட்டு படிக்க படிக்க அவனுக்குள்ள மனசுல குற்றம் உணர்ச்சிருக்கும். பார்த்துட்டுமே, ஐயோ அதை கேட்டுட்டுமே, பேசிட்டுமே என்ற குற்ற உணர்வு உண்டானோடனே அந்த சகோதரன் போயிட்டு நல்ல ஒரு பாவரிக்கை செய்து அதெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி வந்தேன்னு சாட்சி சொன்னான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இங்க வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மனச்சாட்சி இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. பரிசுத்தம், பரிசுத்தல வழிநடத்துகிறதான் இந்த தெய்வீக திருவிழிய வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மை பரிசுத்திலே பார்க்காதே, கேட்காதே, பேசாதே, செய்யாதே, நடக்காதே என்று அங்க பைபிள்ல வசனங்கள்லாம் நிறைய இருக்கிறது. அதை படிச்சுதான் தம்பி நல்ல ஒரு பாவ சங்கீதம் பண்ணிட்டு அப்படின்னு கொண்டு வந்து காட்டி எழுதி கொடுத்தாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, சகோதரமே, ஆண்டுடைய வார்த்தை எல்லாம் நம்மை பரிசுத்தத்திலே நடத்துவது. ஆண்டுடைய வார்த்தை எல்லாம் தெய்வீக திருவாசனம் நம்மை பரிசுத்தத்திலே நடத்துவதாக இருக்கின்றது. நான் சொன்னேன், நிறைய சொல்ல. இந்த கருத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். பிரியமானவர்களே, ஆண்டுடைய காரியங்களை பார்க்கணும். சரி, நம்ம பார்த்தோம். திருப்பாடல் அடுத்தது ஏசாயா விடுங்க தயவு செய்து. தூயாவின் உணத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தூயாவின் உணத்தை ஏசாயாவில் எடுங்க, 30ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஏசாயாவில் 30ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு நானும் எடுக்கிறேன். எல்லாரும் பைபிள் எடுக்கிறேன். 30ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் தூயார் உணர்த்துறார். தூயார் உணர்த்துறார். அதுல 21வது வசனத்தை பார்க்கணும்னா அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, எல்லாரும் பைபிள் எடுத்திருக்கிறீங்க, எல்லாம் பார்க்குறீங்களா? எப்படி சொல்றீங்க பாருங்க.
அந்த மேல தலைப்பு வசனத்தை பார்க்கணும். என்னதுன்னு ஆண்டவர் தம் மக்களுக்கு வழங்கும் ஆசின்னு சொல்லப்பட்ட வார்த்தை இல்லையா? அது கீழே அந்த வசனத்தை அப்படியே படிச்சனாக்க அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் அப்படி நம்முடைய உள்ளத்தில் போயிட்டு இருக்கும். அதில் அவங்க பார்க்கும் பொழுது என்ன சொன்ன, அந்த நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வார்த்தை உங்கள் பின்ன அப்படியே இந்த சவுண்டிங் கொடுத்துட்டே இருக்குமா? இந்த பிள்ளை முன்ன போயிட்டு இருக்கிறாங்க, பெற்றோர்கள் பிள்ளை போயிட்டு இருக்காங்க. டேய் அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் திரும்பு, அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் திரும்பு, டேய் முள்ளப்போ ஓடாத, கீழே விழுந்துருக்க. பெற்றோர்கள் செய்யறாங்கல்ல, நம்மை உருவாக்கின அந்த அன்பு ஆண்டவர் எப்படி நடத்துவார் என்றது சிந்தனை பண்ணி பார்த்தனாக அவரை நாம் எப்பொழுதும் போற்றி புகழ்ந்து வாழ்த்தி ஆராதித்துக் கொண்டே இருக்கணும். பிள்ளை முன்னாடி போறாங்க, அப்பா பின்னாடி வர, அம்மா அப்பா பின்னாடி வராங்க, சொல்றாங்க. அதே போல அருமை ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருவருக்கும் அருகிலே இருந்து நமக்கு பின்னிருந்து அவர் நம்மை பரிசுத்தில் நடத்தி கொண்டு போயிட்டே இருக்கிறார். பரிசுத்திலே போகக்கூடாது, பார்க்கக்கூடாது, செய்யக்கூடாது, நடக்கூடாது, எல்லாம் சொல்லி நடக்குது. இந்த கருத்தைகள் நாம் நம்முடைய இறைவசன வார்த்தை, நீங்க பைபிளை படிச்சுக்கிறீங்க, பைபிளில் இறைவசன வார்த்தை படிக்கிற பொழுது அந்த இறைவசன வார்த்தை அப்படி உள்ளத்தின் ஆழத்தில் நின்று நமக்கு அது அப்படியே போதிக்கிறதாக, கற்றுக் கொடுக்கிறதாக, செயல்படுத்துகிறதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையிலே நினைத்து பார்க்கணும் எப்படி என்று. எனக்கு இறைவசன வார்த்தை தான் இருக்கு. வலப்புறமோ இடப்புறமோ போகக்கூட இறைவசன வார்த்தை படிக்கிற பொழுது அது நம்மை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துகிறதா இருக்கிறது. சரி, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பார்க்கணும். பைபிள் அது ஏசாயாவில் 58ஆம் அதிகாரம் எடுங்க. 58ஆம் அதிகாரத்தை எடுத்து தூயாவியானவரே காட்டுங்க சொல்லுங்க. 8வது வசனத்தை பாருங்க. 58ல 8வது வசனத்தை படிச்சு பாருங்க. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். எல்லாரும் சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன வார்த்தை, இப்படிப்பட்ட வார்த்தை இல்லையில என் அன்பானவர்களே. இறைவசன வார்த்தையை நாம் எடுத்து படிக்கிற பொழுது அது நமக்கு வாழ்வுக்கு வழிகாட்டுகிறதாக, காட்டி கொடுக்கிறத, நாம் உடைத்துகிறதா இருக்கிறது. அந்த அன்பு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது காரியங்கள் தான் இது நம்மை வழிநடத்துவது. இறைவசன வார்த்தைகளை படிக்க இங்கே பொறுத்தவரைக்கும் அவரு நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின்னாடி கடந்து வந்துட்டே இருக்கும். அப்ப எப்படி உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்திலே கடந்து போகிறதா இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை ஆண்டுக்குள் ஆண்டவரே என்னை வழிநடத்தும், ஆண்டவரே என்னை வழிநடத்துன்னா முதல் பாயிண்ட் பரிசுத்தத்திலே அவர் நடத்துகிறார். அடுத்த கருத்தை நாம் பார்க்கலாம். பரிசுத்தம் திரும்பல, அவர் நாம் பாதுகாத்து வழி நடத்துகின்றார், ஆசீர்வாதத்தை நடத்துகின்றலாம் இருக்கிறது. முதல்ல பரிசுத்தம் தான். பரிசுத்தம் இல்லாமல் அவரை பார்க்க முடியாது, அவரை காண முடியாது. அந்த பரிசுத்தமான ஆசீர்வாத நிலையிலே போவதற்குத்தான் ஆண்டவர் நம்மோடு கூட வழிநடத்துகின்ற ஒரு செயல்படலாகி இருக்கின்றது. இறைவசன வார்த்தைகள் எனக்கு ஆழத்தின் காரியங்கள் இருக்கு. ஏசாயாவில் படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வசனத்தை எல்லாம் நீங்க அப்படியே குறிச்சிட்டு இருக்கிறீங்க, நல்லது, படிங்க. சில சகோதர சகோதரிகள் ஃபோன் பண்ணி உங்க செய்தியை நான் தவறாம கேட்கிறேன், பார்க்கிறேன்.
ஆராதனை எல்லா துதிகன மகிமையும் அவருக்கே. அவர் ஆண்டவர் தான் இந்த மாதா தொலைக்காட்சி அமைத்து எல்லா மக்களுக்கும் இறைவசன வார்த்தையை செல்ல வேண்டும் என்று அமைத்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலே வழிநடத்துகின்ற ஆண்டவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது முதலாவது பரிசுத்தத்தை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தூயான காட்டிக் கொண்டிருக்கிறார். அது என்ன? எல்லா மக்களும் பரிசுத்தத்திலே வர வேண்டும் என்ற நிலைக்குத்தான். ஏசாவை எடுத்துங்க, அதுக்கு முன்னாடி திருப்பாடல் எடுங்க. திருப்பாடல் எடுத்துட்டு 73ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 73ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை நீங்க பாப்பீங்கன்னா அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அருமையான 73ல 24வது வசனம். 24வது. உமது திருவுளப்படியே என்னை நடத்துகின்றீர். முடிவில் மாட்சியோடு என்னை எடுத்துக்கொள்வீர். Praise the Lord. Praise the Lord. என்ன வார்த்தை பாருங்க. உமது திருவுளப்படியே என்னை நடத்துகின்றீர். உமது திருவுளப்படி என்ன? பரிசுத்தம், 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 பரிசுத்தம் நடத்துகின்றீர். அந்த ஆண்டவர் விரும்புதல 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல போட்டிருக்கும். அது சொல்லப்பட்டிருக்கும், நாம் எல்லாம் பரிசுத்தராக இருப்பதே தந்தை விரும்புகிறார். இந்த கருத்தோட கூட கொண்டு லிங்க் பண்ணி பாருங்க. திருப்படியை என்னை நடத்துகின்றீர், பரிசுத்தத்தை நடத்துகின்றீர். முடிவில் மாட்சிமையோடு என்னை எடுத்துக்கொள்வீர். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் அந்த விண்ணக வாழ்வு. விண்ணக வாழ்வு நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது. அதனால்தான் 1 தெசலோனிக்கர் 4:3 சொல்லும்போது நாம் எல்லாம் பரிசுத்தராக இருப்பதே அவருடைய திருவிழமா இருக்கிறது. அதான் திருவிழப்படியை பரிசுத்தத்தில் நடத்துவதே திருவிழா நடத்துகின்றீர். முடிவில் என்னை எடுத்துக்கொள்கிறீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே சகோதரமே, நாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். அந்த வழி நடத்துகின்ற அந்த ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவரே என்னை வழி நடத்துகின்ற ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் காலையில் இழந்தவுடனே காலையில் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்களே என்னை வழி நடத்தின ஆண்டவர், உங்களுடைய வார்த்தையின்படி நான் வாழ்ந்து கடந்து வரணும் ஆண்டவர் என்று ஒப்பு கொடுத்து நாம் கடந்து போகிற பொழுது ஆண்டவர் தானே நம்ம பரிசுத்தத்திலே வழிநடத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்தை வழிநடத்துகிறார். ஒவ்வொரு வசனம் பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தின்படியாக நமக்கு குற்ற மனச்சாட்சி இல்லாதபடி ஒரு நீதியான நிலையிலே பரிசுத்த நிலையை கடந்து போக செய்திருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கும். யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கும். அதிலே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். முழு உண்மையை நோக்கி, முழு உண்மையின் ஆவியானவர். உண்மை என்பது இறைவசன வார்த்தை. அந்த இறைவசன வார்த்தை ஒளி இந்த காரியங்கள், அது உண்மையை பற்றி சொல்லலாம், நிறைய சொல்லணும். அப்போ உண்மையின் ஆவியானவர் வந்த பின் உங்களை நிறைய உண்மையை நோக்கி வழி நடத்துவார். பரிசுத்தமான நிலையிலே உங்களை வழி நடத்துவார். ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு உங்களை வழி நடத்துவார் அந்த ஆவியானவர். ஓ மை காட், ஜீசஸ். இந்த கருத்துக்களை நாம் பார்க்கணும். நம்மை பரிசுத்திலே வழி நடத்துகிற ஆண்டவர் தன் ஒரே மகனாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அவர் பேசின வார்த்தை மனு ஒரு ஆனால் இன்ப தூய ஆவியானவர் தானே அங்கே வழி நடத்துகிட்டு இருக்கிறார். பரிசுத்திலே நடத்த திருப்பாடல்ல நான் சொல்லுங்க பார்க்கணும். திருப்பாடல்ல 48ஆம் அதிகாரத்தில் இந்த திருப்பாடல் 48ல 14வது வசனத்தை தயவுசெய்து எடுத்து படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? திருப்பாடல் 48ல 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? இத்தகைய கடவுளே என்றென்றும் நம் கடவுள், அவரே நம்மை இறுதி வரை வழி நடத்துவார். மை காட், ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் இப்படி பரிசுத்தத்திலே வழி நடத்துவார் இல்லைங்களா? இத்தகைய கடவுளே, வார்த்தை, மனுவுரு, ஆவி, மூவரு கடவுள், வார்த்தை வழியாக பேசுகிறவர், நம்மை பரிசுத்தத்திலே பரிசுத்தப்படுத்தினவர், பரிசுத்திலே வழி நடத்துகிறவர் அவர் தான்.
இல்லைங்களா? அவரை என்றென்றும் அவர் இறுதி வரை நடத்துவார், கடைசி காலகட்டம் வரை நடத்துவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே பார்க்கிறோம். சரி, வருஷத்திலே வழி நடத்துவார், இறுதி வரை நடத்தினால அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னது? நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறவர், நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறவர். இந்த பாதுகாத்து வழிநடத்துகிறவரை பத்தி நான் சொன்னாக்க பைபிள்ல நிறைய சொல்ல நடக்கும். இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வருகிற பொழுது எப்படி, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது எப்படி, முன்னாடி செங்கடல் வந்து விட்டது, பின்னாடி பார்வோன் ராஜா அந்த படை எகிப்து படை வருகிறது. எப்படி எப்படி பாதுகாப்பு? மேகமாக துணை வச்சு மாத்திட்டு போட்டு அடிச்சார், செங்கடல் பிறந்தது. பாதுகாத்து வழி நடத்துறதுன்னா சாதாரணமான, பகலிலே மேகமாகவும் இரவிலே அக்கினி தர்மமாகவும் இருந்து அற்புதமாக வழி நடத்தினவர். இதை குறித்து நிறைய சொல்லணும். ஆனாலும் ஒரு சில கருத்துக்களை நான் விவிலியத்தின் ஆழத்திலே கொண்டு போகிறேன். 2 குறிப்பேடு எடுங்க, 2 குறிப்பேடு எடுங்க. அதுல எசேக்கியா 2 குறிப்பேடுல 32ஆம் அதிகாரம், 2 குறிப்பேடுல 32ஆம் அதிகாரத்துல 20வது வசனம், 20 23 வசனம் வரைக்கும் இருக்கும். ஆனா 20 சொல்லி அப்படி படிச்சுப்பாங்களாம். 20 முடிக்கிறதுக்கு அதுல அந்த 20ஆம் வசனத்தை படிப்பாங்களாம். பாருங்க, அருமையான வசனம். இதை குறித்து அரசர் எசேக்கியாவும் ஆமோச்சின் மகன் இறைவாக்கினர் எசாயாவும் மன்றாடி விண்ணை நோக்கி கூக்குரலிட்டனர். ஒரு பிரச்சனை சூழ்நிலை வந்து விட்டது. அதுக்கு முன்னாடி படிச்சு பாருங்க எப்படி வருது. அங்க வருது. உடனே அந்த எசேக்கியாவும் அவள இறைவாக்கினர் ஏசாயாவும் 2 பேரும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுறாங்க. ஆண்டவரே ஆண்டவரே கூட்டி மன்றாடுறாங்க. அப்படி மன்றாடுகிற பொழுது ஆண்டவர் அவருடைய குரலை கேட்டு அந்த பெரிய அந்த பிரச்சனை போராட்டம் நெருக்கத்திலிருந்து எப்படி காப்பாத்துறான்னு பார்த்தனாக்க அது இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம் ஒவ்வொருவருக்கும். அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க என்ன சொல்லுகிறது. அப்பொழுது ஆண்டவர் ஒரு வானதூதரை அனுப்பி அசிரிய மன்னனின் பாசறையில் இருந்த ஆற்றல் மிகு வீரர் அனைவரையும் அலுவலர்களையும் படை தலைவர்களையும் கொன்றொழித்தார். அதனால் அசிரிய மன்னன் அவமானத்தோடு தனது நாட்டுக்கு திரும்பினான். அங்கே அவன் தனது தெய்வத்தின் கோயிலுக்குள் நுழைந்த பொழுது அவன் சொந்த புதல்வரே அவனை வாளால் வெட்டி வீழ்த்தினர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்மான்மா சுவாமி, ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இவ்வாறு அசிரிய மன்னன் சனகெரியனிடமிருந்து மற்ற எல்லா எதிரிகளிடமிருந்தும் ஆண்டவர் எசேக்கியாவையும் எருசலேம் மக்களையும் காப்பாற்றி அவர்களுக்கு எப்பக்கமும் பாதுகாப்பு அளித்தார். எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்றீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் பாருங்க, அந்த எசேக்கியா அவங்களுக்கும் அந்த எசேக்கியாவுடைய கேட்டு ஜெபங்களை கேட்டு எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனையில உங்களுக்கு எதிர்ப்பா வராங்க, என்ன நிலை இருந்தாலும் ஆண்டவர் தான் பாதுகாப்பு பராமரித்து இருக்கணும். இந்த வசனத்தின் உறவுகளை உட்கார்ந்து எல்லாம் குறிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்புறமால உட்கார்ந்து பொறுமையா நீங்க அப்படி படிச்சு சிந்தித்து பாருங்க. அப்போ ஆண்டவருடைய வல்லமையும் கிருபையும் மகிமையும் மாற்றியும் அப்படியே வெளிப்படும். நீ பார்ப்பீங்க. நீ பார்க்குறது மாத்திரமல்ல, ஆண்டவரே நீ கேட்டாக்க ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படியே தருவார். எனக்கு இந்த இறைவசன வார்த்தைகள் ரொம்ப கருத்தாக சொல்லப்பட்ட வார்த்தை நான் இருக்கும். நான் இந்த கருத்தை நினைக்கும். இப்ப எசேக்கியா இருக்கும் இந்த வார்த்தை படிக்கும் போது என்ன சொல்லிருக்கும்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பாடலை பார்ப்போம்னாக்க திருப்பாடல் 91ல தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? திருப்பாடல் 91 தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்மை பாதுகாக்கும் இறைவன். நம்மை பாதுகாக்கும் இறைவன். அந்த தலைப்பே பாதுகாக்கும் இறைவனாக்க அந்த வசனத்தின் அந்த தொடக்கத்திலிருந்து அந்த திருப்பாடம் முழுசுமா படிச்சுன்னு பார்த்தனாக்க பொண்ணு முடிச்சனாக்க
ஆண்டவர் எப்படிலாம் பாதுகாத்திருக்கிறார். ஓ மை காட் ஜீசஸ். நான் இன்னும் வார்த்தை பார்க்கணும். பிரியமானவர்களே, இதை பத்தி நான் சொன்னேன், எனக்கு உள்ளத்தின் ஆழத்துல பொங்கெடுத்து வருகிறது. திருப்பாடலுக்கும் இன்னைக்கு சில சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு நாளும் திருப்பாடல் 90 படிக்கிறாங்க. சிலர் படிச்சு உள்ள மனசுல மனப்பாடமா மனசுல வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த 91ல எல்லாமே வார்த்தைகள் தான் நிறைய இருக்குது. அது படிச்சுன்னா நினைக்கும். அதுல முதல்ல 1 அந்த 2 அந்த 1-2 வசனத்தை படி பாருங்க. சொல்லுது, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர் ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பி இருக்கும் இறைவன் என்று உரைப்பார். மண்டாட்டு ஒப்பு கொடுத்து அந்த கருத்து எவ்வளவு அதுக்குன்னு அப்படியே பார்த்தனாக்க எல்லாம் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கும். எல்லாம் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறாங்க. நம்மை தாயின் கருவத்தில் உருவாக்கின அந்த ஆண்டவர் எப்படி பாதுகாப்பார்? நாம் உண்மையாகவே பரிசுத்தத்தில் வருகிற பொழுது, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற பொழுது அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அந்த திருப்பாடல் 91 நீங்க படிக்கிறீங்க, படிக்கிறீங்க. அதுல 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது எத்தனை அருமையான ஒரு வார்த்தை. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்க்கு அவர் கட்டளையிடுவார். நீ செல்லும் இடமெல்லாம், இதை பத்தி நான் சொன்ன பொட்டு, நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு கட்டளையிடுவார். அவர் தூதருக்கு கட்டளையிடுவார். சேனைகளின் படைகளில் இந்த ஆண்டவர் அவர் கட்டளையிடுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதை நான் சொல்லுகிற பொழுது ஒரு சின்ன ஒரு சாட்சியத்தை சொல்லணும்னு தூயா உணர்த்துறாரு. சில நாட்களுக்கு எங்க ஊர் கோயிலூர் பகுதி, கோயில் பக்கம் ஒரு பஸ் போடுற ரோட் இருக்கு. மாசு முடிஞ்சு வருகிற பொழுது ஒரு அப்பா அம்மா வந்துட்டு இருக்கிறாங்க. அதுல அவங்க புள்ள எத்தனை ஒரு 5-6 வயசு இருக்கு நினைக்கிறேன். அந்த பிள்ளை என்ன பண்ண தெரியுமா, கிடுகிடுன்னு அந்த ரோடு பக்கம் போகுது, கடைக்கு போகுது. நான் எல்லாரும் வந்துட்டு நானும் பின்னாடி வந்துட்டு இருக்கிறேன். அவங்க அப்பா அம்மா அவங்க முன்னாடி வந்து அவங்க பிள்ளை பிடிச்சிட்டாங்க. அந்த பிள்ளை கடைக்கு போறதுக்கு கிடுகிடுன்னு ஓடி போச்சு பாருங்க. போகும்போது பிள்ளை போகுது, லாரி வேகமா வந்துருச்சு. இந்த லாரி வந்து இப்படி வந்த உடனே இவங்க அப்பா அம்மா அவங்க ஐயோ சேசுவே கத்துறாங்க. எங்களுக்கு ஒரு மாதிரியா பேசி, என்னடா இந்த பிள்ளை போய் மாட்டிக்கிச்சே, பஸ் வரதை பார்க்காம லாரி வரதை பார்க்காம திருப்பி மாட்டிச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. இவங்க ஐயோ சேசுவே பிள்ளை போய் லாரியில் விழுந்துட்டா அவுட் ஆகி பேசிட்டாங்க. என் நண்பர்களே, லாரி போடுச்சு அப்புறமா பார்த்துறாங்க அந்த புள்ள நின்றுக்கிறான். எல்லோருக்கும் ஆச்சரியம். ஓடி அப்பா அம்மா 2 பேரும் கட்டி பிடிச்சி, கண்ணு எப்படி இருக்கு. அப்ப அந்த பாப்பா அந்த புள்ள நானும் அவங்களோட கூட போய் நின்றுக்கிறேன். அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, ஒருத்தர் வெள்ளை உடுப்போட்டு வந்து தூக்கி நீங்க விட்டு போயிட்டாரு. ஒரு வெள்ளை உடுப்போட்டவரு என்ன தூக்கி வந்து விட்டு போயிட்டாரு. என் நண்பர்களே, அங்க இருக்கிற எல்லாருமே
நானும் இணைஞ்சு அந்த எல்லா இடத்துலையும் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆண்டவருக்கு நன்றி இயேசுவேன்னு சொல்லி ஆண்டவருடைய போட்டி புகழ்ந்தோம். Praise the Lord. Praise the Lord. இதை சொல்லுகிற பொழுது என் உள்ளத்தில் அப்படியே போயிட்டு அவளை தச்சுட்டு ஒரு 2-3 மாசம் ஆயிட்டு 2 மாசம் ஆயிட்டு வசனம் எப்படி சொல்லுகிறது? நம்மை பாதுகாக்கிறவரும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவர் நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அந்த பிள்ளை அந்த பாப்பா சொன்னாங்க, என்னை ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டவர் வந்து தூக்கி வந்து விட்டு போயிட்டாரு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று நாம் சுவைத்து பார்க்கணும், அவரை அனுபவிக்கணும். இன்றைக்கு வழிநடத்துகிற ஆண்டவர் எப்படி? என்னுடைய 37 வருட ஊழியத்தில் நானும் சகோதரரும் சேர்ந்து எங்கேயோ எப்படியோ போய் செஞ்சிருக்கிறோம். எப்படியெல்லாம் ஆண்டவர் வழிநடத்துகிறார் என்று நினைச்சு பார்க்க முடியாது. நாங்கள் பஸ்ஸில் போகிறது, நடந்து போறது, அப்படியெல்லாம் நடந்து ஆண்டவர் தானே அற்புதமாக எங்களை வழிநடத்தி இருக்கிறார். அந்த பிள்ளை வழிநடத்துகிறது. இதெல்லாம் நான் நிறைய சொல்ல வைக்கும் வசனத்தின் காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கணும், சிந்திக்கணும். திருப்பாடல் 91 எல்லாரும் எடுத்து வச்சுக்கிடுங்க, படிச்சு ஒவ்வொரு வசனத்தையும் பார்த்து பாருங்க, சிந்தனையா இருக்கும். அதே திருப்பாடல் 23 எடுங்க. திருப்பாடல் 23 எடுங்க. 23 எடுத்துட்டு 4வது வசனத்தை படிச்சு பாருங்க. மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். என்ன மெய்ப்பன் ஆண்டவர், மந்தையில் நாம் நம்மை அவர் எப்படியெல்லாம் வழிநடத்தி பாதுகாத்து பராமரிக்கிறார் என்பதையும் அங்கே உதாரணத்திலே கொண்டு வந்து சொல்லுகிறது. காத்திமணிகம் எப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தாலும் அந்த ஒரு நிலையில் இருந்தெல்லாம் ஆண்டவர் தானே பாதுகாத்து நம்மை பராமரித்து வழிநடக்கிறார். இதை சிந்திக்கிற பொழுது என் அன்பானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை பார்க்க முடியும். இதை நான் படிக்கிற இந்த வசனத்தை நான் பார்க்கும் பொழுது படிக்கிற பொழுது கேட்கிற பொழுது இன்னும் அதிகமான கருத்தை சொல்லணும். அந்த மெய்ப்பன் அவர் ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். நீங்க திருப்பாடல் 23 படிச்சிருந்தானே, ஏசியா புத்தகம் எடுங்க. ஏசியா புத்தகத்துல 41ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்ச நிறைய கருத்து இருக்கு. 41ஆம் அதிகாரத்துல அந்த 10 பங்கு நிறைய இருக்கும். தயவுசெய்து 41ஆம் 10 குறிச்சுக்கிடுங்க. 11 13வது வசனத்தை பாருங்க. 13ஆம் வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், உன் வலக்கையை பற்றி பிடித்து அஞ்சாதே உனக்கு துணையாய் இருப்பேன் என்று உன்னிடம் சொல்பவரும் நானே. முன்ன கேட்டு அந்த சாட்சியத்துக்கு இந்த அப்படியே கொண்டு வாங்க. எப்படி இருக்குது? திருப்பாடல் 91 சொல்லப்பட்ட வார்த்தைகளோடு கூட இணைத்து கொண்டு வந்து பாருங்க, எப்படி இருக்குது. சொல்பவரும் நானே என்று சொல்லுகிறவர் அதை செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தாலும் ஆண்டு கொண்டு வரணும். பண்ணி பிரியமாகவே ஆண்டுடைய வார்த்தை முதலாவது ஆண்டவர் விரும்புவது பரிசுத்தம். நாம் பரிசுத்தமாக இருக்கிற பொழுதுதான் ஆண்டவரை நாம் அனுபவிக்க முடியும், பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். பரிசுத்தம் அதுக்கு வழிநடத்துகிறது. பரிசுத்தம் கடந்த நாட்களில் சொல்லப்பட்ட அந்த பரிசுத்தம் அப்படி வருகிற பொழுது நம்மை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த வார்த்தை நின்று நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் சொல்லுகிற பொழுது நான் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? கரம் பிடித்து அங்கே பாதுகாத்து எடுக்கணும். ஒரு சின்ன சாட்சியத்தோடு கூட நாம் ஜபத்துக்குள்ள போலாம் நினைக்கிறேன். தூயா உணர்த்துறார். சாட்சி சொல்றதை பத்தி மதிப்பு நினைக்க வேண்டாம். அவரை மையப்படுத்தார். தருமபுரி பக்கம் தொப்பூர் கணவாய் என்று ஒரு அந்த ரோடு எல்லாம் ரொம்ப வளைஞ்சி போயிட்டு இருக்கும்.
பழம்பெற்று சேலம் தருமபுரி நடுவில் தொப்பூர் கணவாய்ந்து ரோடு இருக்கு. ஒரு சகோதரன் நல்ல பக்தியும் விசுவாசம் உள்ளவன், தவறாம கோயிலுக்கு வருகிறவன், நல்ல பாவம் செஞ்சு அந்த இதுல கூட அந்த செஞ்சுட்டு இருக்கிறான், மரியாதை சேனல்ல இருக்கிறான், நல்ல பக்தி. அவன் 2 வீலர்ல போயிட்டு இருக்கிறான். 2 வீலர்ல போயிட்டு இருக்கும் பொழுது டவுன் போயிட்டு இருக்கிறான். திடீர்னு இவன் வண்டி இது சவுண்டு வந்து பேக் ஆகி போச்சு. இது ஆஃப் ஆயிடுச்சு. அதனால ஒரு ஓரம் போய் நிறுத்தி அந்த வண்டி பார்த்துட்டு இருக்கிறான். ஆப்போசிட்ல வந்த வண்டி லாரி அது பிரேக் அவுட். அதனால காலாபலமா சுத்திட்டு அங்கும் போயிட்டு எல்லாரையும் அந்த முன்னாடி இருக்கிற லாரி பஸ் கிசு வேன் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு இருக்குது. இவன் தப்பிச்சுட்டு விட்டான். இவன் போயிட்டு வந்துட்டான். அப்புறமால வண்டி ஸ்டார்ட் ஆகுது, போயிட்டு இருக்குது. சிந்தனை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் நல்லவர், நேற்று மீண்டும் மாறாதவர். யாரெல்லாம் பக்தி விசுவாசத்தோடு கூட இருக்கிறார்களோ செய்வல்லவராக இருக்கிறார். தூக்கி பாதுகாப்பாங்க. நொண்டியாச்சே அடிச்சு போட்டாச்சா அது தூக்கிட்டு தோல் மேல தூக்கிட்டு வருவார். அதை பத்தி நாம் அதிகமாக பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் அற்புதமானவர். எல்லாம் நாம் பரிசுத்தமான காரியங்களை கடந்து வருகிறோமோ அப்பொழுது அவர் அப்படியா செய்யப்படுகின்றார். இதை பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, ஏசியா புத்தகத்திலே பார்க்கிற பொழுது, ஏசியா புத்தகத்திலே 41ஆம் அதிகாரத்திலே 49ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்ல இருக்கும். அந்த வார்த்தை மிக அருமையான ஒரு வார்த்தையா இருக்கிறது என்று இப்பொழுது தூயா உணர்த்துறார். அவர்கள் பசியடையார், தாகமுறார், வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்தி செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே நடத்துவார். இந்த ஒரு வசனத்தை தூய ஆவிக்குள் நாம் சிந்திப்போம் என்றால் மணிக்கணக்காக சிந்திக்க முடியும். ஒவ்வொரு வசனத்தை பாருங்க. அவர்கள் பசி அடையார், தாகம் அடையார். பசி அடையார், தாகம் அடையார். பசி வராதா, தாகம் வராதா? ஆனா அந்தந்த நேரத்துக்கு இஸ்ரேல் மக்கள் வருகிற பொழுது மன்னாவை கொடுத்தார், கற்பாறையிலே தண்ணீரை கொடுத்தார். இல்லைங்களா? ஆண்டவர் பார்க்கணும் இருக்கு, வெப்ப காற்று இருக்கு. அந்த கருத்துக்களை ஒன்றும் சிந்தனை பண்ணா அவர்கள் மேல் கருணையை காட்டுவார், அவர்களை வழிநடத்தி செல்வார். அந்த ஆண்டவர் இந்த நாளில் செஞ்சுட்டு இருக்கிறார்கள். இந்த அவர்களை நீருற்று ஆசீர்வாதமான காரியங்களுக்குள் வழிநடத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தோடு கூட இணைந்து ஆசீர்வாதத்தில் வழிநடத்துகிற ஆண்டவரை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த விரைவசன வார்த்தையெல்லாம் படிக்கும் பொழுது கடந்த 37 வருடமாக ஊழியத்தின் பாதையை பார்த்து அநேக சாட்சியங்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வாழ்வு பட்டவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது உள்ளம் பூரிக்கிறதாக இருக்கிறது. ஆசீர்வாதத்தில் வழிநடத்துகிறவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஏசியா புத்தகம் 41:10 அதே இதுல 42ஆம் அதிகாரம் எடுங்க. 42ஆம் அதிகாரத்தில் எடுத்து 42 அதுல 16வது வசனத்தை நீ பாப்பிலானாக்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கும். 42 16வது வசனத்தை பார்த்தனா அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. முன்ன சொல்லப்பட்ட வார்த்தையோடு கூட இணைந்து தான் வார்த்தை தான். பார்வையற்றோரை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி செல்வேன். அவர்கள் பழகாத சாலைகளில் வழி நடத்துவேன். அவர்கள் முன் இருளை ஒளியாக்குவேன். கரடு முரடான இடங்களை சமதளமாக்குவேன். இவை நான் அவர்களுக்காக செய்யவிருப்பன. நான் அவர்களை கை நெகிழ மாட்டேன். அப்பா, முன்ன படிச்ச வார்த்தைகளுக்கும் இந்த வசன வார்த்தைக்கும் அப்படி கொண்டு கம்பேர் பண்ணி லிங்க் பண்ணுங்க.
அப்படியே படிச்சு வந்தனா எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இருக்கு. நம்ம சொன்னதுக்கு இஸ்ரேல் பசியடியா தாகமடியார்னு சொல்லும்போது ஆண்டவர் எப்படிலாம் செய்தார் இருக்கு. இங்கே நான் பார்க்கிற பொழுது நான் பார்வையற்றவரையும் அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி செல்வேன். அவன கண்ணு குருடா இருக்கிறான், அவனுக்கும் ஒன்றும் சொன்னதில்லை. இங்க என்ன கேட்கும் எனக்கு சில பேர் சொல்லுவாங்க, என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியல, எங்க போறதுன்னே ஒன்றும் புரியல, என்ன இது பண்றது தெரியல. ஒரு வாழ்க்கையில ஒரு நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிற பொழுது மனிதர்களாகிய நம்முடைய வாயிலே புறப்பட்டு வருகிற வார்த்தை இதுதான், என்ன பண்ணுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல, எப்படித்தான் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார், நான் அவர்களுக்கு அப்படியெல்லாம் இப்படியெல்லாம் செய்வேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கை நாம் பார்க்கணும். நம்மை வழிநடத்துகிறார். நாம் முதலாவது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள் கடந்து வந்தால் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் பாதுகாப்புக்குள்ளாய் கடந்து போகிறோம், ஆசீர்வாதத்துக்குள் கடந்து போகிறவரா இருக்கிறோம். அதுக்குதான் வழிநடத்துகிற ஆண்டவர் என்ற செய்தியை தூய ஆவியானவர் இந்த நாளில் கொடுக்க செய்திருக்கிறார். எங்க பண்ணு என்ன இது? அந்த வாசன பவன்கம் அவர்கள் உருளையும் ஒளியாக்கினார், கரணமூடான இடங்களையும் சமாதானமாக்கினார். உடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர், துக்கமா இருக்குதா, எல்லாம் அவுட், எல்லாம் அவுட். அவர் வழிநடத்துவார். என்ன பண்றதுன்னு தெரியாது இருக்கிறீங்களா, ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் நான் சொல்லல, அவரே ஆண்டவரை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. வானத்து மழையும் பனியும் பூமியில விழுந்து எப்படி பசுமை உண்டு பண்ணுகிறதோ அப்படியே நடக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நான் கேட்டேன், எனக்கு உள்ளத்துல நிறைய கருத்து சொல்லப்படும், நிறைய சாட்சி. இப்ப ஏசாயாவை எடுத்துட்டீங்க தானே, தயவுசெய்து திருப்புங்க, திருப்பாடல் எடுங்க. திருப்பாடல் எடுத்துட்டு அதுல இந்த வசனத்தை கூட ஒட்டி ஒரு வசனம் இருக்கும். ஒரு வசனம் திருப்பாடல் 32 8வது வசனம், 32 8வது வசனம். இந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்திற்கு அந்த அந்த நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். நீ கலங்காதே, கலங்காதே, திகையாதே. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலன்னு ரொம்ப அடிக்காத. என்னைக்கு நீ பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமோ அப்பொழுது ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாறி விடுகிறோம். நம் ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாறுகிற பொழுது அவர் நாம் பாதுகாத்து ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஆசீர்வாதம். நான் உனக்கு அறிவிப்பு கொட்டுவேன், எங்க போகணும், எப்படி போகணும், நீ நடக்க வேண்டிய பாதை வழியையும் உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை நான் படிக்கிற பொழுது ஒரு சின்ன ஒரு சாட்சியை நான் சுருக்கமா தூய ஆவியான உணர்த்துறாரு. அவர் சொல்றது நான் சொல்லலைன்னாக்க அவர் என்ன கேட்டுக்கிறார். என் அன்பானவர்களே, கடந்த ஒரு மாதம் இருக்கிறதுக்கு என்ன 1.5 மாதம் அதுக்கு முன்னாடி ஒரு சகோதரன் வெளிநாட்டுக்கு போறான். அவனுக்கு பெரிய கலக்கம். அது மனசுக்குள்ள எங்க நான் போறோம், அங்க யாரு கூப்பிடுவாங்க, எப்படி கூப்பிடுவாங்க, என்ன பண்றோம், மனசுக்குள்ள ஒரு புழக்கம். ஆனா அந்த தம்பி என்ன பண்ண தெரியுமா, நினைக்கும் இப்போ அந்த செந்தம்பி அவங்க அப்பா அம்மாலாம் உட்காந்து கேட்டுக்கிறாங்க. அந்த தம்பி இப்போ ஃப்ளைட் ஏறிட்டு ஃப்ளைட்டில் இந்த பைபிள் அவன் பையிலேருந்து பைபிள் எடுத்துட்டு அந்த பைபிள் எடுத்துட்டு வச்சுக்கிட்டு அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பையன் தம்பி பைபிள் படிக்கிறத பார்த்துட்டு பக்கம் ஒரு கிறிஸ்டியன்
அவர் எனக்கு பார்த்தீங்க, என்ன தம்பி நான் பயில் படிச்சுட்டு இருக்கிறேன். ஆமாங்க. எங்கே போகிறோம்? இங்கே போகிறோம். அப்படியா, நானும் அங்கே தான் வரேன், பாப்பலாம். எங்கே எல்லாம் 2 பேரும் பேசிட்டு அங்கே கொண்டிருக்கோம். பார்த்துங்க, இந்த வசனத்தின் சொல்லப்படிப்படி என்ன நடக்கிறது அங்கே பார்த்துனாக்க அங்கே எல்லாம் போயிட்டு கொண்டு போட்டாங்க. போயிட்டு இன்னைக்கு அந்த தம்பி அங்கே போய் சேர்ந்து எல்லாம் போயிட்டு இருக்கோம். அன்பானவர்களே, அவர் காட்டுகிற அறிவுரை தான். இதை நான் சொல்லுகிற பொழுது நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஆனால் கூட மீண்டும் தூயானத்திற்கும் யோசுவா புத்தகத்திலே 1 அதிகாரத்திலே அந்த தம்பி பைபிள் படிச்சானே அது வச்சிருக்கேன். யோசுவா புத்தகத்திலே 1 அதிகாரத்திலே 8 and 9 வசனத்தை நீ பார்ப்பீங்களானால் குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாங்க. அதிலே பார்க்கிற பொழுது யோசுவா புத்தகம் 1 அதிகாரம் 8, 9 இந்த திருச்சட்டம் உன் கையை விட்டு விலகாதிருக்கட்டும், அதை இரவும் பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்து அதை கடைபிடிப்பதை கருத்தாயிரு, அப்பொழுது நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். 8வது வசனம். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே, திடமனதோடு கூட இரு, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பார்க்கணும். ஆனா நம்முடைய மக்களிலேயும் இதெல்லாம் பைபிள் எடுத்து கொண்டு போகல. அந்த சகோதரன் அப்படி போனதுனால அங்க போயிட்டு அங்க சேர வேண்டிய இடத்துல நல்ல எல்லாரும் வராங்க. ஆனால் அந்த பயமே இல்லாத நிலையில அங்கு வழிகாட்டியாக இருந்து, வசனத்தின்படி வழிகாட்டியாக இருந்து ஆண்டவர் தானே அற்புதமாய் வழி நடத்திட்டு இருக்கிறார். பார்க்கணும். இதெல்லாம் நான் சொல்லணும்னாக்க இந்த இறைவசன வார்த்தை இந்த அடிப்படையாக சொல்லுகிறேன். ஏசியாவில் படித்தீங்கதானே, திரும்ப அதே ஏசியா விடுங்க. ஏசியாவில் 58ஆம் அதிகாரம் எடுங்க. ஏசியாவில் 58ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படி லிங்க் ஆயிட்டு இருக்குது. ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார், நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். என்ன வார்த்தை! அந்த ஏசியா 58 11வது வசனத்தை படிக்கும் போது எனக்கு ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த வார்த்தை கடந்து வருகிறது. தொடர்ந்து உன்னை நடத்துவார். வறண்ட சூழ்நிலையிலும் எல்லாம் ரொம்ப வறுமை, ஏழ்மை, அப்படிப்பட்ட நிலையிலும் உனக்கு எல்லாம் நடக்கும், எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும், எல்லாம் நடக்கும். வழி நடத்துவார். இன்னைக்கு என் அன்பானவர்களே, இறைவசன வார்த்தையை நாம் படித்து கொண்டு வருகிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய பாதையிலே, பரிசுத்த பாதையிலே வழிநடத்துகிறார் இருக்கிறார். அந்த பரிசுத்த பாதையிலே வழிநடத்துவது மட்டுமல்ல, பாதுகாத்து நம்மை வழிநடத்துகிறார். இந்த உலகத்தின் சூழ்நிலையிலே எல்லாவற்றிலும் பாதுகாத்து வழிநடத்துகிறார். தேவையானதெல்லாம் தந்து நமக்கு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வழிநடத்து. அவருடைய குரலுக்கு நாம் செவி கொடுத்து நாம் கடந்து வரணும். அதுதான் திருச்சட்டங்கள் கையை விட்டு விலகாதிருக்கட்டும், இரவும் பகலும் வாசித்து சிந்தித்து தியானித்து அதெல்லாம் கடைபிடிப்பதிலே கருத்தாயிரு. படிச்ச மாத்திரம் போதாது, அதை கடைபிடிக்கணும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். இந்த கருத்தை நான் சொல்லுகிற பொழுது குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்துல 1 to 13 வசனத்தை பார்க்கும்போது எல்லாம் பிளஸிங் வார்த்தை தான். ஆனா அதுல 1 அந்த இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனம் சொல்லுங்க. அது என்ன வார்த்தை? இன்று ஆண்டவராய் கடவுள் உனக்கு கடுக்கிற வார்த்தையை கட்டளை கடைபிடித்து கவனமாய் இரு, அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் சொல்லிட்டு அந்த 3வது வசனத்திலிருந்து ஆசீர் பெற்றிருக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் படிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் செவி கொடுக்கணும், அதை கடைபிடித்து வரணும். அதை கடைபிடித்து வருகிற பொழுது பரிசுத்தம், அந்த பரிசுத்தம் இருக்கும் பொழுது நாம் அவரோடு கூட இருக்கிறோம். அவரோடு கூட இருக்கிற பொழுது அவருடைய வல்லமையும் கிருபையும் அருளும் ஆசீரும் நமக்குள் கடந்து வருகிறது.
எத்தனை அருமையான ஒரு கருத்தை நீ பார்க்கணும் இல்லைங்களான்றைக்கும் நான் பார்க்கணும். அந்த வசனத்துக்கும் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவான்றைக்கும் நான் அதிகம் சொல்ல வசனத்தை காரியங்களை ஒவ்வொன்றும் பார்க்கணும். அது நான் அடிக்க இந்த முன்ன பார்க்கணும் ஆயனை போலன்னு தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆயனை போல இருக்கும். ஆனா ஆண்டவர் தானே கருத்துக்களை பார்க்கணும். ஏசியா புத்தகத்துல நீ 58:11 படிச்சு தானே, அதுக்கு முன்னாடி திருப்புங்க. அதுல 40ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை எடுங்க. 40ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை அப்படியே எடுத்து நீ பார்க்கும்போது அந்த ஆயனை பத்தி திருப்பாடல சொல்லப்பட்ட ஆயனை பத்தி, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த ஆயனை பத்தி அங்க சொல்ற வார்த்தை கொஞ்சம் டச் பண்ணி பாருங்க. என்ன சொல்றதுன்றைக்கு, ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். என்ன கருத்து? அவர் நடத்தி செல்வார், சுமப்பார், வழிநடத்துவார். எப்படி? எந்த கருத்து? இந்த வசனத்தை ஒவ்வொன்றும் நினைச்சு பாருங்க. வழிநடத்துவார், பாதுகாப்பார், பராமரித்து வழிநடத்துவார், தோல்மல் சுமப்பார். ஓ மை காட் ஜீசஸ், ஓ மை காட் ஜீசஸ். அப்படியாக ஆண்டவர் வழிநடத்துவராக இருக்கிறார். நான் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, ஒரு சின்ன ஒரு கருத்தான். இந்த பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகின்ற ஒரு அருட்சகோதரி, பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகின்ற ஒரு அருட்சகோதரி, இந்த நல்ல மெய்ப்பனை பற்றி அந்த அருட்சகோதரி பாடம் நடத்தியிருக்கிறாங்க. அந்த நல்ல மெய்ப்பனை பற்றி எடுக்கும் பொழுது பொம்மை அந்த படமெல்லாம் போட்டு அதுல அந்த மேல தோல் மேல இருக்கிற ஆட்டுக்கு ஒரு பையன் பேர் விட்டான். அந்த பையன் அந்த ஆட்டு மேல இருக்கிற தோல், ஆயன் மேல இருக்கிற அந்த ஆட்டுக்குள்ள அந்த தோல் மேல இருக்கிற அந்த ஆட்டு மேல அந்த ஆட்டுக்குட்டி பேரு மேல பேர் வச்சுட்டான். வீட்டுல கொண்டாந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட, இங்க பாரு இந்த படங்க, இன்னைக்கு சிஸ்டர் இன்னைக்கு பாடம் நடத்தினாங்க, அந்த பாடத்துல எனக்கு கொடுத்தாங்க பாரு. அவங்க அப்பா அம்மா பார்த்து அப்படி அந்த தோல் மேல ஆடு இருக்குது, அந்த ஆட்டுக்குட்டி தான் நீ அது அரிச்ச உதவி நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். அவங்க வீட்டுல அந்த போட்டோ எடுத்துட்டு பெரிய போட்டு செட்டப் பண்ணிட்டாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரமே, அந்த வசனத்திலே 10ஆம் அதிகாரத்திலே, ஏசாயா 19ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு கருத்தையும் நினைத்து பாருங்கள். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக விண்ணமிட்டு மன்னம் வந்த இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். ஆசீர்வாதத்துக்குள் வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில உணர்ந்து அனுபவித்து கடந்து போகணும். அதனால்தான் ஆண்டவர் இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுத்து தன் தூய ஆவியான மனத்தை கொடுத்து இருக்கிறார். இறைவசன வார்த்தைகள் நமக்கு வாழ்வு. அதை கேட்டு நாம் படித்து சிந்தித்து கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து அனுபவிக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரமே, இந்த மாதா தொலைக்காட்சி அமைத்து அடியேன் இப்படி கொடுத்து சென்றிருக்கேன். எவ்வளவு பொருளாதார தேவை இருந்தாலும் எல்லாவற்றையும் தந்து அவர்தானே வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய திருவிழம் நாம் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கப்பட வேண்டும், பரிசுத்திலே இருக்கப்பட வேண்டும், பாதுகாப்போடு இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்கப்பட வேண்டும் என்று தான் அவர் விரும்பி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம்.
உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் ஐயமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் ஐயமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் ஐயமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் ஐயமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் ஐயமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் ஐயமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஆமாண்டவரே, உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? விண்ணையும் மண்ணையும் எங்களையும் படைத்த ஆண்டவராகிய உம்மிடமிருந்தே எங்களுக்கு உதவி வரும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, தெய்வமே உமக்கு நன்றி. அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நல்லாயரே என்று கூப்பிடுகிறோம் சுவாமி. எங்களை ஒவ்வொருவன் தன் தோள் மேல் சுமந்து காக்கிற எங்கள் அன்பு தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. யாரிடம் போவோம் ஆண்டவரே? இதோ உம்மிடமே, உம்முடைய வார்த்தையிலே எங்களுக்கு வாழ்வு உண்டு என்று ஆண்டவரே நாங்கள் இதோ இந்த நாளிலே உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய பாதைகளை உமக்கு காட்டுவேன் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா என்று துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே என்று உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீட்பரே என்று உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மருத்துவரே என்று உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஞானத்தை கொடுக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, அறிவு புகட்டுகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுதான் வழி, இதிலே செல்லுங்கள் என்று எங்களுக்கு அறிவுரை கூறுகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உமது அன்பு கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. முக்கியமாக ஆண்டவரே, உடல் நோயால் வருந்துகிற ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. உம்மை தேடி வந்த ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொருவர்களுக்கும் பதில் கொடுத்தீரே. அவர்களுடைய எல்லா துன்பங்களிலிருந்து விடுதலை கொடுத்தீரே ஆண்டவரே. விடுதலை நாயகனே, இதோ இந்த நாளிலே இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. விடுதலையை தாரும் ஆண்டவரே. முக்கியமாக கடன் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே.
அப்பா கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. தெய்வமே உமக்கு நன்றி. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வேலையில்லாத இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சோர்ந்து போய் ஆண்டவரே மன வருத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீரே அன்பு தகப்பனாய் இருந்து வழிகாட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. ஆசீர்வதியம், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம், குடும்பங்களை ஆசீர்வதியம். குடும்பத்தை வழிநடத்த முடியாது என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. தெய்வமே உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. வழி நடத்துகிற ஆண்டவராய் இருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டும் ஆண்டவரே. நானே வழி என்று சொன்னீரே ஆண்டவரே. நானே நல்ல ஆயன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்துக்கு கூட்டி செல்வேன் என்று சொன்னவரே. அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் வழி நடத்தும் ஆண்டவரே. எங்கள் அருமை இயேசுவின் அற்புத பெயரிலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.